அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில் காலபுருஷ தத்துவப்படி முதலாவதாக வரக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா மேசராசி. மேசராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறார். செவ்வாய் வக்ரம் ஆகிக்கிறார். வக்ரமானனால என்ன இருக்கும், வக்ரமான கிரகங்கள் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் வேலை செய்யும். அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருப்பீங்க. வேகம் முக்கியம், விவேகம் முக்கியம். அதனால் வந்து வேகம் அதிகமாக தான் இருக்கும். வேகத்தோடு செயல்பட்டு அந்த காரியத்துக்கு முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருக்குது. நல்ல ஒரு கால நேரம்தான் இன்றைக்கு தினம். வந்து பார்த்திங்கன்னா நல்ல அடுத்தடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு அம்சம் உங்களுக்கு ஜாதகத்தில் இருக்குது. உங்களுக்கு ராசிக்கு 12 குரு ஆட்சி பெற்றிருக்குது. இது ஒரு நல்ல யோகம். 12ஆம் இடத்துல வந்து குரு ஆட்சி பெறுது லக்ஷ்மி யோகம் என்று சொல்லுவார்கள். லக்ஷ்மி யோகம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது மேசராசிக்காரர்களுக்கு. அந்த லக்ஷ்மி யோகத்தால் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தொழிலில் முன்னேற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு ராசிக்கு 9 குடையான் 12ஆம் இடத்தில் மறைகிறார். மறைந்த குரு நிறைந்த பலனை தருவார். குரு மறையுதுன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். மறைஞ்சால் சுப செலவு நிறைய நடக்கும். சுபகாரிய விஷயங்கள் கைகூடாத விஷயம் கூட இன்றைக்கு கைகூட வாய்ப்புகள் மேசராசி என்பவர்களுக்கு நடக்கப் போகிறது. அடுத்ததாக ரிஷபராசி என்பவர்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாப்புல. சுக்கிர பகவான் சூரியனோட சேர்ந்துருக்கு. சுக்கிர பகவான் சூரியனோட சேருவது வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதியும் ராசிக்கு அதிபதியும் உங்களுக்கு வந்து அதாவது ராசிக்கு அதிபதியும் 4ஆம் அதிபதியும் சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கு. சூரிய பகவானோட சேர்ந்திருப்பது ஒரு சிறப்பான பலன் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பொருளாதார விஷயத்தில் சற்று முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களோட ராசிக்கு தனாதிபதி ஆன புதன் பகவான் 8ல் மறையுதுனால கொஞ்சம் பொருளாதாரத்தில் விரயம் இருக்க தான் செய்யுது. உடல் உபாதை தொந்தரவு இருக்குது. அதனால் ரிஷபராசி என்பவர்களுக்கு சற்று உடல்நிலை கவனம் தேவை. ஞாபகம் மறதி வரும் மாணவ மாணவிகளுக்கு. இன்றைய தினம் சொந்தம் மந்தமான சூழ்நிலை இருக்கிறது. அதை அப்படி இருந்தாலும் நீங்கள் அதை சமாளித்து ரிஷபராசி என்பவர்கள் மீறி ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூட வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்து ஃபஸ்ட்டு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கும், அதுக்கப்புறம் சுறுசுறுப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு. அடுத்ததாக மிதுனராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ராசிக்கு அதிபதி என்ன புதன் பகவான் 7ஆம் இடத்துல இருக்குது. உங்கள் ராசிக்கு 2 கூடிய சந்திர பகவான் 11ஆம் இடத்துல உங்களுக்கு இருக்குது. இன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரம் 3 கூடிய சூரியனுடைய சாரம் வாங்கி 11ஆம் இடத்துல கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்குது. சரிங்களா? அந்த சூரியன் எந்த இடத்துல இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துல 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்குது. 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்குது. 6ல் இருக்கிறதுனால 6ல் சூரியன் இருந்தால் தகப்பனாருக்கு கொஞ்சம் உடல் உபாதை தொந்தரவு வரும். அதாவது அப்பாவுக்கும் பையனுக்கும் இடையில் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் சண்டை சச்சரவுலாம் வரும் குடும்பத்துக்குள்ளே. அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போதும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வெகு தூரம் பயணம் செஞ்சு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் சுத்தலில் ஓடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இருந்தாலும் முடிவில் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். காரியம் வந்து ஃபஸ்ட்டு தடை ஏற்பட்டு அதுக்கப்புறம் திரும்ப நடக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் மிதுனராசி அன்பர்களுக்கு நடக்க போகுது. அடுத்ததாக கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். கடகராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசி அதிபதி சந்திரபகவான் இன்றைக்கு இன்னமும் வந்து 10ல் வந்து ராகுட தான் சேர்ந்துருக்கு. இந்த ராகுட சேர்றதுனால வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை தேடியே வந்துட்டுருக்கு. வாயை கொடுத்து மம்பள மாட்டிக்கணும். யாருக்கும் எந்த ஆலோசனையும் கொடுக்க வேண்டாம். கொடுக்காமல் இருந்தாலே நல்லாயிருக்கும். இல்லாட்டி பிரச்சனை தான் வரும். அதனால் வந்து யார்கிட்டையும் வாய் கொடுக்காமல் இருந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் அதுக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அருகில் ஏதாவது பாம்பு புற்று இருந்ததுன்னா புற்று வழிபாடு பண்ணுங்கள். சந்திரன் ராகுவோட சேர்ந்துருக்கிறதுனால புற்று அம்மன் வழிபாடு பண்ணுறது நல்லது. பக்கத்தில் எங்கேயாவது கருமாரி அம்மன் கோயில் இருந்தால் கருமாரி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனை கிடைக்கும். மன உளைச்சல், வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு, நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவு, ஏதாவது உடம்பு தொந்தரவு, உடலில் ஏதாவது தொந்தரவு பண்ணிட்டு தான் இருக்குது. அதனால தான் நான் வந்து அந்த வழிபாடுகள் நான் சொல்கிறேன்.
அதனால் வந்து நீங்கள் அதில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எந்த ஒரு புது முயற்சி கையாளாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கடகராசி அன்பர்களுக்கு. அடுத்ததாக சிம்மராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ராசிக்கு ரீதியான சூரிய பகவான் நாளில் இருக்குது. சரிங்களா, உங்களுக்கு 12 கூடிய விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து ராகுவோட சேர்ந்துருக்கு. பாக்கிய ஸ்தானத்தில் ராகு சேர்ந்துருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அப்பா வழி உறவுகளில் கொஞ்சம் பிணக்குகள் வரும். அதனால் அப்பா வழி உறவுகளில் சண்டை சச்சரவு வரும். அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. அதாவது வந்து பூர்வீக வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனை கொஞ்சம் வந்து முடிவு சால்வ் ஆகிறதுக்கான முடிவுக்கு தென்படும். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பொறுமையாக இருந்தால் தான் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருந்தாவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். கோபத்தை குறைச்சிக்கிட்டிங்கனாவே இன்றைக்கி நல்ல பலனை அனுபவிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் ராகு சேர்க்கை இருக்கனால நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வழிபாடு செய்யுங்க. இன்றைக்கு விநாயகர் வழிபாடு செஞ்சாலும் ஒரு சிறப்பான பலனை உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ராசிக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான். அது வந்து செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல வந்து 10ஆம் இடத்துல வந்து வக்ரமாக இருக்குது. 10ல் செவ்வாய் வக்ரமாக இருக்குது. அதாவது வாகன சம்மந்தப்பட்ட வகையில் சில ரிப்பேர் செலவெலாம் வரும். தேவையில்லாத செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறனால கொஞ்சம் கட்டுக்களை வச்சுங்க. எல்லாம் கொஞ்சம் பராமரிக்கிற விஷயத்தை ஒரு வாகனம் வெளியே எடுத்து கிளம்பையில் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதை நல்லா பராமரிச்சுட்டு நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிளம்புனீங்கன்னா நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரிங்களா, இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அதாவது கலைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாக்காதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 5ஆம் இடத்துல இருக்குது. அது நல்ல கலைத்துறையினருக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். அதில் கல்வியாளர்களுக்கு ரொம்ப சிறப்பான கிடக்கும். வங்கியில் இருப்பவர்களுக்கு வரக்கூடிய பணம் இருக்கும். ரிட்டையர் ஆகி பணம் வராதவங்களுக்கு பணம் கிடைக்கும். இந்த மாதிரி வந்து நல்ல நல்ல தகவல்களும் சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிம்மராசி அன்பர்களுக்கு. வாக்காதிபதி புதன் பகவான் வந்து உங்கள் ராசிக்கு வாக்கு கூட 2 கூடையவன புதன் பகவான் 2 11 கூடிய புதன் பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பான பலன். 5ல் புதன் வந்தாவே உங்களுக்கு புதன் தன்னுடைய மிதுன ராசியை பார்ப்பார். மிதுன ராசியில் பார்க்குறதுனால வந்து நல்ல பலன் கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும். வியாபாரம் பெருகும். பேசியே சம்பாரித்து ஒரு இன்றைக்கி இது வரைக்கும் முடிக்காத வியாபாரத்தை முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கால நேரமாக இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கன்னியா ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கன்னியா ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்திங்கன்னா ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் 4ஆம் இடத்துல இருக்குது. உங்கள் ராசிக்கு வந்து 7ல் வந்து குரு ஆட்சி பெற்றிருக்கு. 7ல் குரு இருக்குது, ரொம்ப சிறப்பு. ராசியே குரு பார்க்குறது ரொம்ப சிறப்பு. குடும்ப வாழ்க்கை மேலும் பலப்படும். புதிதாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய கூட்டாளிகள் உங்கள் தொழிலில் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் வந்து கன்னி ராசி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராசம் இருக்கிறனால எந்த புது முயற்சியில் ஈடுபடாமல் இருக்கணும். அதனால் ஈடுபடாமல் இருந்தீங்கன்னாவே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவசரப்பட வேண்டாம். பொறுமையக்காரங்க. ரொம்ப நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். வேகமாக போகக்கூடாது, மெதுவாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் போது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். எந்த முடிவும் இன்றைக்கி எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு அதாவது கன்னி ராசியில் பிறந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு மட்டும் இன்றைக்கு சந்திராசம் இருப்பதுனால கொஞ்சம் அவங்க அவசியம் பொறுமையாக இருக்கணும். அடுத்ததாக வந்து துலா ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ராசிக்கு வந்து காலையில் வந்து கன்னி ராசி அன்பர்களுக்கு சந்திராசம்னா மாலையில் வந்து பார்த்திங்கன்னா துலா ராசி சித்திரை அன்பர்களுக்கு சந்திராசம் வருது. அதனால் அவங்க வந்து பொதுவாகவே நீங்கள் எந்த வித பிரச்சனையும் மாட்டிக்காமல் இருக்கணும்னா யாருக்கும் உத்தரவாதம் எதுவும் கொடுக்காமல் இருக்கிறது துளாராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு சந்திராசனம் ஸ்டார்ட் ஆக போகிறனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். வியாபாரத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். எந்த புது முயற்சி கையாளாமல் இருக்கணும். இருந்தாலும் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறனால தன வரவு பணப்புழக்காட்ட கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதாவது வந்து 6ல் குரு ஆட்சி பெற்றிருக்கு. கொஞ்சம் உடலில் நோய் நொடி கொஞ்சம் தொந்தரவு இருக்குது. உடல் உபாதி கொஞ்சம் பாடாப்படுத்தும். சரிங்களா, கொஞ்சம் வைத்திய செலவு நீங்கள் பண்ணிக்கங்க. உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் ஏற்பட்டாவே கவனத்தை செலுத்தினீங்க நல்லாயிருக்கும். எடுக்கிற முயற்சியில் கொஞ்சம் நிதானமாக எடுங்க. 4ல் சனி இருக்குது. இது வந்து அர்த்தாசம் சனி அடுத்துக்கு 5க்கு போயிடும். அடுத்த 4ல் சனி இருக்கிறனால வந்து உங்களுக்கு பொருளாதார சுகவீன சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் இருக்குது. சரிங்களா, பொதுவாக டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கையெழுத்து போடாதீங்க. எந்த வித இடம் வாங்குறது வீடு கட்டுற முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி போடுங்க. தள்ளி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லி இன்றைய தினம் துலா ராசி அன்பர்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லிக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்கு அன்பர்களுக்கு ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 8ல் உங்களுக்கு ராசிக்கு வந்து 7ல் இருக்கிறாப்புல. ராசி அதாவது 1 6 கூடிய செவ்வாய் பகவான் 7ல் இருக்கிறாப்புல. 7ல் வக்ரமாக இருக்குது. 7ல் வக்ரமாகி தன்னோட ராசியை பார்க்குறனால கொஞ்சம் கோபம் மட்டும் இருக்கும். போட்டி பொறாமை நிறைந்த உங்களுக்கு நிறையா இருக்குது. அதனால் கொஞ்சம் அதை மட்டும் இருக்கும். ஆனால் என்ன இருந்தாலும் எடுத்த காரியத்தில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. சரிங்களா, நிறையா விஷயத்தில் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு புள்ளியில் வந்து ஜெயிச்சு அவங்களுடைய கட்டாயத்தில் இருக்கீங்க.
இது வரைக்கும் நான் நடக்காத காரியம் நடக்க வச்சே ஆகணும், வர வேண்டிய பாக்கி வசூல் பண்ணியே ஆகணும். புது முயற்சிகளை நீங்கள் கையாளுவீங்க. புது நண்பர்களுக்கு வந்து சேருவாங்க. புதுசாக தொழிலில் கூட்டாளிகள் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா வாக்கு ஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறனால உங்களுக்கு வந்து வியாபாரம் சம்மந்தப்பட்ட புது பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு தெரியும். நிறையா வந்து மீட்டிங்கில் பயிற்சியில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய வெளியூர் பிரயாணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கலந்துக்குவீங்கன்னு சொல்லி உங்களுடைய ராசி பலன்லாம் இன்றைக்கி சொல்லுது. சரிங்களா? அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்கள். தனுசு ராசிக்கு பொதுவாகவே 7 சனி 99% முடிஞ்சிருச்சுங்க. அதனால் வந்து இன்றைக்கி நல்லது தாங்க நடக்கும். சரிங்களா? உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் அதிபதி சந்திர பகவான் 5ல் இருக்குது. சந்திரன் ராக தொடர்பு இருக்குது. என்ன வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 6ல் இருக்குது. 8ஆம் அதிபதி சந்திர பகவான் 5ல் இருக்குது. பஞ்சமாதிபதி 6ல் மறையிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில வகையில் வந்து குழந்தை பாக்கிய சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வயிறு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தியாக செலவு பண்ணி எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து நீங்கள் வந்து பிரயாணத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பகவானுடைய சாரத்தில் தான் இன்றைக்கி சந்திர பகவான் போயிட்டுருக்கிறாப்புல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இன்றைக்கி தலையிடாமல் இருந்தீங்கன்னா நல்லது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருந்தாலும் வந்து உங்களுக்கு 12ல் வந்து சூரிய பகவான் மறைகிறது வந்து சூரிய பகவான் வந்து உங்களுக்கு அப்பா விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளியூர் சென்று நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இடம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. இடம் மாறி தொழில் செய்கிறதுக்கு எண்ணம் வரும். இடம் மாறி போகலான்னு சொல்லி எண்ணம் வரும். இடம் மாறி வெளியே இருக்கிற வீட்டை விற்றுட்டு புதுசாக வீடு வாங்கலாங்கிற எண்ணம் வரும். கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புண்டு. ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது. சுப செலவு நடக்கிறதுக்கான அறிகுறிகள் இன்றைய தினம் தனுசு ராசி அன்பர்களுக்கு தோன்றும். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ராசிக்கு 8ஆம் அதிபதி சாரத்தில் தான் இன்றைக்கி சந்திர பகவான் இருக்கிறாப்புல. அதனால் 8ஆம் அதிபதி சாரத்தில் இருக்கிறாப்புல. 7ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருந்து அவர் 8ஆம் அதிபதி சாரத்தில் இருக்கிறனாலையும் அது வந்து ராகுவோட சேர்ந்துருக்கிறனாலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திரன் வந்து சூரியனோட சாரம் வாங்கியிருக்குது. சரிங்களா? சூரியன் சாரமாக இருக்குது. கிட்டத்தட்ட வளர்புறை முடியக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது. சரிங்களா? வளர்புறை முடியக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து மகர ராசியில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அலைச்சல் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் சோம்பேறித்தனமும் இருக்கும். அதாவது வந்து நீங்கள் கொஞ்சம் ஆக்டிவாக செயல்படுத்தாலும் சுறுசுறுப்பை இன்றைக்கி உண்டு பண்ணிக்கணும். ஏன்னா சந்திர பகவானை வந்து பார்த்திங்கன்னா சுறுசுறுப்புக்குரிய கிடக்கிறோம்னா மந்த சூழ்நிலைக்கு ராசிலே சனி இருக்கிறனால அதாவது இப்போ செஞ்சுக்கலாம் அப்படி செஞ்சுக்கலாம் தள்ளி போடக்கூடிய எண்ணம் இருக்கும். எதையும் தள்ளி போடாமல் உடனே செய்கிறதுக்கு பாருங்கள். எவ்வளோ தடை வந்தாலும் அதில் சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு 100% என்ற இதெல்லாம் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறனால நீங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் மழை போல் வந்த பிரச்சனையில் பனி போல் விலகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக மகர ராசி அன்பர்களுக்கு அமைய போகிறது. அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கும்பராசிக்காரர்களுக்கு நீங்கள் சிறப்பான பலன் தான் உங்களுக்கு ராசிக்கு அதிபதினா சனி பகவான் 12ல் மறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாக்குஸ்தானத்திலே வந்து குரு பகவான் இருக்கிறது. தனஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. 11ஆம் தேதி குரு பகவான் ஆட்சி பெறுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. குரு வந்து பார்த்திங்கன்னா சந்திரனை நோக்கி பயணிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா குரு சந்திர யோகம் ஏற்படக்கூடிய காலமாக இருக்குது. உங்களுக்கு பொருளாதார தடை விலகும். வர வேண்டிய பாக்கில் வசூலாகும். இருந்தாலும் புதுசாக கடனை வாங்குவீங்க. புதுசாக இங்கிட்டு வாங்கி இங்கிட்டு செலவு கூட ஆனால் வரவு காட்டில் செலவு அதிகமாக தான் இருக்குது. சரிங்க? செலவை சமாளிக்கிறதுக்கு மேலும் கடன் வாங்கக்கூடிய சூழல் இருக்குது. சரிங்களா? புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட்டை போடக்கூடிய அமைப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் தொழிலில் இது லாப நஷ்டம் இதெல்லாம் வந்து பெருசாக உங்களுக்கு வரும் போகும். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அகலக்காலை வச்சிங்கன்னா மட்டும் நஷ்டமாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கனால அதனால் எந்த விஷயத்துலையும் கொஞ்சம் பெருசாக முயற்சி எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். பொறுமையாக இருக்கணும். இன்றைக்கு பொறுமையாக இருந்தாலும் இன்றைய தினத்தை நீங்கள் தள்ளி போட்டு நல்ல நிலைமைக்கு வரதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மீனராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்னும் வாக்குஸ்தானத்தில் வந்து சந்திரன் ராகு சேர்க்க தான் இருக்குது. சரி, பஞ்சமாதிரி சந்திரன் ராகு சேர்க்கிறது இனிமேல் தான் அது மாறும். அது மாறும்போது தான் ரொம்ப சிறப்பான பலன். இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் ஒரு சில விஷயத்தில் வந்து உங்களுக்கு உலட்டல் தான். சந்திரன் ராகு விட்டு போயிட்டாவே உங்களுக்கு தனஸ்தானத்தை விட்டு போயிட்டாவே உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன் தான் கிடைக்கும்.
உங்களுக்கு பிறந்த கால ஜாதகத்தில் கிரகம் வலுவோடு இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும். லக்னத்திலே குரு ஆட்சி பண்ணுறது திக்குலன் என்று சொல்வார்கள். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாதகத்தில் நல்லா இது விஷயம் இருந்தால் பணப்புழக்கோட்டம் கொஞ்சம் சரளமாகவே இருக்கும். குரு வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பெறுது, ராசிக்கு அதிபதியே குரு ஆட்சி பெறுது. குரு 5ஆம் இடத்த 7ஆம் இடத்த 9ஆம் இடத்த பார்ப்பாப்புல. அதாவது 5ஆம் இடத்த வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியையும், 7ஆம் இடத்த வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசியையும், 9ஆம் இடத்த வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியும் பார்க்குறாப்புல. குரு வந்து பார்த்திங்கன்னா சூரியனை பார்க்குறாப்புல. குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரனை பார்க்குறாப்புல. இது ஒரு அற்புதமான பலன். குரு சுக்கிரன் சூரியனை பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு, அரசாங்க அதிகாரிகளுக்கு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிற ஒரு அற்புதமான பலனாக இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமையப்போகுது. அதனால் மீனராசி அன்பர்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு நேரமாக இருக்குது. சரிங்களா? இதோடு வந்து பார்த்திங்கன்னா 12 ராசிக்கு நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அடுத்ததாக வந்து கரணநாதனுக்குரிய கோயில் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். பாலவகரணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உரிய கடவுளை வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பனை வழிபாடு பண்ணுறது நல்லது. வருஷம் ஒரு முறை சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு இந்த பாலகரணத்தில் பிறந்தவங்க போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு அற்புதமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் போக முடியாது. அதுக்கு பதிலாக வந்து உங்களுக்கு புலி பொம்மை வாங்கி வீட்டில் வாங்கி வைங்க. சரிங்களா? பக்கத்தில் அருகில் இருக்க ஐயப்பன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? இந்த மலைக்கு போகிறாங்க, ஐயப்பன் மலைக்கு போகிறாங்கல்ல, அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கினா ரொம்ப நல்லது. பாலவகரணத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் இந்த ஐயப்பன் கோயிலுக்கு செல்லும் பக்தர்களிடம், அதாவது மாலை போட்டு போகிறாங்களா அவங்களிடம் வந்து பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம் வாங்கி அவங்கள்ட்ட வந்து நீங்கள் சில காரியங்களை செய்து கொடுப்பது ரொம்ப நல்ல பலனாக இருக்கும். சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் கரணநாதன் பாலவமாக இருந்தால் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்கள்ட்ட கண்டிப்பாக ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. அங்கே சாமிக்கு வந்து உண்டியலுக்கு காணிக்கையாக கொடுத்து அனுப்புங்க. இந்த பெண்கள்லாம் இந்த உண்டியில் காணிக்கை கொடுத்து அனுப்பும் பொழுது இந்த பாலகரணத்தில் பிறந்த பெண்களுக்கு ஒரு மிகச்சிறப்பான பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு கால நேரமாக இருக்குது. சரிங்களா? இத்துடன் இன்றைய ராசிபலன் நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் இதே ராசிபலன் நிகழ்ச்சி நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.